நீங்களா யாருடா? How do I tell you? மாமா நோட்ஸ் எடுத்துக்கோ, நீ அப்படியே ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. ஸோ மனித அத்தியாவசியத்துக்கு மொத்தம் சில பொருட்கள் தான் தேவை. உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க வீடு. அதெல்லாம் அச்சீவ் பண்ண தேவை மோட்டிவேஷன். ஸோ இந்த வீடியோல நம்ம மோட்டிவேஷன் பற்றி தான் பார்க்கணும். வெல்கம் டு அவர் வீடியோ. ஐயோ ஜி ஃபுல் காமெடி. இந்த வீடியோல வந்து நம்ம 3 செக்மெண்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து மூவிஸ் அண்ட் சீரீஸ்ல இருக்கிற ஃபேவரட் லைன்ஸ் அண்ட் குவிட்ஸ் பார்க்க போறோம். செகண்ட் செக்மெண்ட் வந்து ஃபேவரட் குவாட்ஸ் பார்க்க போறோம். அண்ட் தேர்ட் செக்மெண்ட் வந்து இன்டர்வியூஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் பார்க்க போறோம். அண்ட் ஃபேவரட் புக்ஸ் லைன்ஸ் இருந்தா கூட அதுவும் பார்க்க போறோம் தேர்ட் செக்மெண்ட்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல ஒரு லேடி உட்கார வச்சிருக்கோம்னு யோசிக்கிறீங்க. இங்க எல்லாரை விட ஹையஸ்ட் டெஸ்டோஸ்டெரான் மூவிஸ் அண்ட் குவாட்ஸ் பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து ஏன் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் வட சென்னை படம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது சமுத்திரக்கனியோட தம்பி இறந்துடுவார்ல அந்த சீன்ல வந்து அந்த சீன் தான். அப்ப இறந்தப்போ தனுஷ் வந்து கில்ட் ஆயிட்டு அவர்கிட்ட போய் சாரி கேட்பாரு. என்னாலதான் அப்படின்னு சாரி கேட்கும் போது சமுத்திரக்கனி அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாரு, பிறப்புக்கும் இறப்புக்கும் எப்பவுமே நம்ம வந்து பொறுப்பு ஏற்றுக்க கூடாதுரா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு. அது ரொம்ப ஹிட் ஆச்சு எனக்கு. கரெக்ட் தானே, எல்லாத்துக்குமே கில்ட் எடுத்துக்க கூடாது நம்ம. அதுவும் ஒரு பர்த்துக்கும் ஒரு டெத்துக்கும் நம்ம என்னைக்குமே ஒரு பொறுப்பு எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு. அப்ப நான் பாய்ஸ் கிட்ட சொன்னேன், ஓகேடா இதை பத்தி ஒரு வீடியோ பண்றோம்டா, நம்ம ஃபேவரட் லைன்ஸ் பண்றோம்டா. அப்படியே எல்லாமே சேர்ந்து ஒரு இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஃபேவரட் லைன்ஸ் சொல்லுங்க, மூவிஸோட ஃபேவரட். ஸோ லைஃப் இன்ஸ்பயர் ஆகுற மாதிரி அப்படின்னா எனக்கு நண்பன் படத்துல இருக்கிற ஒரு டயலாக். நண்பன் படம் வந்து நாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போற அந்த டைம்ல வந்த ஒரு படம். ஸோ எல்லாருமே ஃபிகர் அவுட் பண்ணுவோம்ல, நம்ம லைஃப் ஃபிகர் அவுட் பண்ற டைம் அது, என்ன பண்ணலாம் என்ன ஆகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுல இந்த ஒரு டயலாக் இருக்கும், வெற்றியை நோக்கி ஓடாத, உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த துறையை தேர்ந்தெடு, அதுல உன் ஹார்ட் ஒர்க் காட்டு, வெற்றி ஒண்ணு தேடி வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் பண்ணிட்டு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுவோம்ல, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது, நமக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும்னா ஓகே எனக்கு டீச்சிங் செட் ஆகும் அப்படின்ட்டு என்னோட கரியரே சூஸ் பண்றதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் எக்ஸ்டர்னலா, இது ஒண்ணு மட்டும் இல்லை நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. அதுல ஒன் ஆஃப் த இம்பாக்ட் வந்து இந்த படத்துல இருந்து இந்த டயலாக். எனக்கு ஒரு விஜய் படம் தான், கில்லி படத்துல நிறைய திங்ஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்கும். இந்த விஷயம் தான் பண்ணிடலாம், இந்த விஷயம் இது மட்டும் இருந்தது, ஏதாச்சும் ஒரு வகையில சீட் பண்ணி கூட அதை பண்ணி இருக்கும். கபடி மேட்ச்ல கட்டு போட்டு கையில நடுவுல பிளேட் வச்சிருக்கேன். அதை விஜய் ஜெயிச்சுட்டு சொல்லுவான், ஜெயிச்சுட்டு தான் சொல்லுவான், அது நடுவுல மாட்டி விடுறது அது மாதிரிலாம் இருக்காது. ஜெயிச்சுட்டு தம்மா தொண்டு பிளேடு மேல வச்சு நம்பிக்கை நீ உன் மேல வச்சா ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவான். பயங்கரமா இருக்கும். சீட் பண்றதெல்லாம் தாண்டி அந்த அந்த பிலீஃப் அவன் மேல வச்சிருந்தானா அவனுக்கு இன்னுமே மோட்டிவேஷனா இருக்கும். அவன் பர்ஃபார்மன்ஸே பூஸ்ட் ஆயிருக்கு. அதனால எனக்கு ஒரு ஃபேவரட் டைலாக் இருக்கு. ஒரு டார்க் நைட் பண்றேன்னா, ஸோ சூப்பர்மேன் தான் வந்து டிசி யூனிவர்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர். பட் நமக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்க கேரக்டர் பார்த்தா பேட்மேன் தான். பிகாஸ் பேட்மேன் இஸ் பிரேவ். ஸோ ஒரு மோட்டிவேஷனலான சூப்பர் ஹீரோன்னு பாத்தீங்கன்னா பேட்மேன் தான். நம்மளால மோஸ்டா வந்து 2 சூப்பர் ஹீரோஸ் மட்டும் தான் ரிலேட் பண்ணிக்க முடியும், ஒன்னு பேட்மேன் இன்னொன்னு ஸ்பைடர்மேன். பேட்மேன்ல வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் கான்வர்சேஷன் ஒன்று இருக்கு, பேட்மேனுக்கும் ஆல்ஃபிரடுக்கும் நடக்குது. என்னன்னா, ஐ ஹவ் ஃபெயில்ட், வை டு வி ஃபெயில் சார், so do we learn to pick ourselves up. என்னன்னா, நம்ம ஒரு வாட்டி கீழே விழுந்தாலும் நம்மள எந்திரிக்க நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுதான். ஸோ என்னோட ஃபேவரட் மோட்டிவேஷன் டைலாக் இதுதான். ஓகே, சூப்பர் ஹீரோல 2 தான் சொன்னேன், இன்னொரு அயர்ன் மேன். இல்ல இல்ல எல்லா சூப்பர் ஹீரோவுமே ஒரு மாதிரி கான்ஸ்டன்டா குட் டிசிஷன்ஸ் தான் எடுப்பேன். நல்லது மட்டுமே செய்யற ஒரு ஆளு. பேட்மேன் ஏன் எல்லாருக்கும் ரிலேட் ஆவானா, இஸ் a flawed person. அவனுக்கு கோவம் வரும், அவனுக்கு கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்கு, எல்லாமே இருக்கும். சோ நம்மளால அவனோட ரிலேட் பண்ணிக்க முடியும். பிளஸ் அவன் லைஃப்ல அவனுக்கு ஃபியர் இருக்கும், பேட் ஃபியரும் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணி வருவான். கிட்டத்தட்ட மார்வலோட பேட்மேன் வந்து அயர்ன் மேன் தான். நான் சொல்றேன், தமிழ் சினிமால பாட்டுல நிறைய நம்மளுக்கு மோட்டிவேஷனல் சாங்ஸ் இருக்கு. முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது சின்ன வயசுல இருந்து ரகுமான அழகிய தமிழ்மன்ல உன்னால் முடியும் தோழா அந்த சாங்ல வந்து எப்பவுமே ப்ரோகாஸ்டினேட் பண்ண சொல்லலாம். இல்ல இவனை பத்தி இல்ல, இவனை பார்த்து தெரியும். ஓகே, ப்ரோகாஸ்டினேட் சின்ன வயசுல இருந்து அந்த பாட்டு ஓரளவுக்கு கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து
அந்த லைன் வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இந்த சாங் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், நாளை நாளை இன்றே இழைக்காதேன்னு சொல்லிட்டு. அதனால அடுத்த நாள் நம்ம வேலையை தள்ளி போட வேணாம், இன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் வந்து எப்பவுமே ஹிட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா அடுத்த நாளும் அதே பாட்டு கேட்பான். மோஸ்ட்லி அது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதான் ரியலைஸ் பண்றதே அது நம்மளுக்கு முடிச்சிடணும்னு ஒரு தாட் வரும். அந்த சாங்கோட லைன்ஸ் தான். சரி, எனக்கு என்னன்னா ரஜினி சார் டைலாக்ல இருந்து ஒரு டைலாக், ஒரு மோட்டிவேஷன் டைலாக் என்னன்னா, 2 கால் இல்லாதவனும் 2 கை இல்லாதவனும் போனாலும் இந்த காளி பொழைச்சுப்பான் அப்படின்ற ஒரு டைலாக். அதெல்லாம் பார்க்கல, அதுதான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல தான் பார்த்தது. இது அதான் 2 கையும் கால் இல்லைன்னா அந்த அவனோட அந்த வில் பவர் வச்சு அவனால என்னால பண்ண முடியும் அப்படின்ட்டு. இந்த பிஃபோர் ஷூட் நான் பால்சாமின்னு சொல்லிட்டேன், இப்ப கரெக்டா சொல்லுவேன் காளின்னு. குங்ஃபு பேண்டா படத்துல ஊகுவே இருக்காரு, அவரு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு என்னன்னா, எஸ்டர்டே இஸ் ஹிஸ்டரி, டுமாரோ இஸ் அ மிஸ்ட்ரி, பட் டுடே இஸ் அ கிஃப்ட், தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் த பிரசன்ட். செமையா செம்ம டைலாக் இது. இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான கோட். ஆமா ஆமா ஆக்சிடென்ட்ஸ் மூவின்னு தட்டி விட்டுறாம யோசிக்க வேண்டிய ஒரு பிக்சர் மூவிஸ் எப்பவுமே அது நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நீங்க அது வந்து ஒரு அனிமேட்டட் மூவி நினைச்சிருப்பீங்க, பட் டீப் லைஃப் தாட்ஸ் உள்ள இருக்க படம் பார்த்தாதான். குங்ஃபு பாண்டால வந்து ஒரு காமிக்கல் மூவி நினைச்சிட்டு இருப்போம் அதுல, பட் அவங்க வில்லனுக்கு இருக்க அவங்களோட மாரல்ஸும் சரி அவங்களோட தாட்ஸும் சரி ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கொடுக்கும். அது இப்ப டிஸ்னியும் பிக்சார்லயும் அந்த டிஸ்னில வந்து எப்பவுமே ஹாப்பி எண்டிங் இருக்கும். பிக்சார் மூவிஸ் எல்லாம் வந்தா நீ என்ன எண்டிங் நினைக்கிறியோ அது நடக்காது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்கும், ஆனா அது கரெக்டா இருக்கும். சோ லைஃபோட நம்மளால ரிலேட் பண்ண முடியும். எப்பவுமே நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும்னு இல்ல, நமக்கு நடக்காதது நடக்கலனாலும் அந்த ஃப்ளோ நமக்கு கரெக்டா தான் இருக்கும்ன்ற மாதிரி. எனக்கு சீரீஸ்னு பார்த்தா டார்க் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் நம்பர் 1 சீரீஸ் அது எனக்கு பிடிச்ச சீரீஸ். ஸோ அதுல ஒரு கோட் வரும், எவ்ரி டெசிஷன் ஃபார் சம்திங் இஸ் a decision against something அப்படின்றது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலைப்பாடு பாக்குறோம்னா அது அதுதான்டா. இப்ப ஏதாவது ஒரு செயல் செய்யறோம்னா இப்ப அது ஒரு சைடுல நம்ம செய்யும் போது இன்னொரு சைடுக்கு அது எப்பயுமே தப்பாதான் இருக்கும் அப்படின்றது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஒரு விஷயமும் நம்ம இருக்கிற ஒரு ஆக்ஷன் இன்னொரு இடத்துக்கு அது பாதிக்கிறது. இது எப்படின்னா, நீ உனக்கு எஸ் சொல்றேன்னா வேற உனக்கு நோ சொல்றேன்னு அர்த்தம். எவ்ரி டெசிஷன் ஃபார் இஸ் எவ்ரி டெசிஷன் அகைன்ஸ்ட். அதாவது இப்ப நான் ஐஸ்கிரீம் எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்கிரீம் தேர்ந்தெடுக்கிறேன்னா you are saying no to chocolate அந்த மாதிரி. So when you are going for something you are saying against something. கடவுள் இருக்குன்னு சொல்றவன் கடவுள் இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் கடவுள் இருக்குன்றத சொல்ல முடியும். ரெண்டுமே இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்றதுதான் அந்த பாயிண்ட். நான் தான் கடவுள்னாலும் போட்டேன். அதே மாதிரி இன்னொரு சீரீஸ் இருக்கு, சூட்ஸ்ன்ற ஒரு சீரீஸ். அதுல ஆர்வி ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் சொல்ற எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கும். அது மைக்ராஸ் கிட்ட பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதுல ஒரு டைலாக் ஒன்று வரும், மை ரெஸ்பெக்ட் இஸ்ன்ட் டிமாண்டட் இட்ஸ் earned அப்படின்ற ஒரு டைலாக் வரும். அதாவது நீ யார்கிட்டயும் போயிட்டு என்ன ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாதுல, அது தானா வரணும். அதுக்கு அந்த டைலாக் அவன் சொல்றது ரொம்ப ஹிட் ஆச்சு. அந்த டைலாக் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதான் அந்த ஆள் நினைச்சு பார்த்தாலே எனக்கு வரது லைக் இஸ் திஸ். ஆமா, ஐ லைக் திஸ். அது சொல்ற ஸ்டைல், அந்த உட்கார்ற இடம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுல என்னோட ஃபேவரட் டைலாக் வந்து when you are backed against the wall break the goddamn thing again அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ எதுமே ஸ்டாப் பண்ணல, ஸ்டாப் பண்ணிச்சுனா அத உடைச்சிட்டு நெக்ஸ்ட் க்கு எல்லா கேसेसலயுமே ஒரு இடத்துல பிளாக் ஆவாங்க. அந்த பிளாக்ல இருந்து வெளிய வரது அப்படின்றதா. வெளிய வா, always have a choice. இதுவும் எப்பவுமே சொல்லுவாங்க, you always have a choice. வெளிய வா, எங்க போறோம் அன்னைக்கு தான் வரணும். டார்க் நைட் பேட்மேன் பேசுனதும் ஜோக்கர் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் ஒன்று இருக்கு. என்னன்னா, when you are good at something never do it for free அப்படின்ற ஒரு அது செம்ம. அதுவும் அவன் சொல்ற இடம் ஒரு கிரிமினல்ஸ் இருப்பாங்க, அங்க போயிட்டு அங்க நெகோஷியேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு எரிச்சிருவான். சறுக்கிட்டு இருப்பான், எரிச்சிருவான். அவனுக்கு பணம்ன்றது ஒரு மேட்டரே இல்ல.
ஆனாலுமே அது நீ ஃப்ரீயா பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குல்ல, அது ரொம்ப ஃபேவரட்டான டைலாக் எனக்கு. அது ஒண்ணு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து ஜான் ஸ்னோன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, தி மோஸ்ட் ஹானரபிள் கேரக்டர் இருக்கு, ரைஸ் பை நெட் ஸ்டார். அவரு அதை விட ஹானரபிள் கேரக்டர். ஓகேவா? ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி வந்துடும்னா, ஹியூமன் கைண்டுக்கும் டெத்துக்கும் நடக்கிற சண்டை அது. இந்த சண்டையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் டெத்தை அடிச்சு உடைச்சு உயிரோட இருக்கிறவங்க வாழவே முடியும். அந்த லெவல் ஆஃப் ஃபைட்டுக்கு போய் நிற்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரூஸ்க்காக பேச வருவாங்க எல்லாருமே. ஒரு 2 குரூப்பா இருப்பாங்க, ட்ரூஸ்க்காக பேச வருவாங்க. சர்சி லானிஸ்டருக்கும் டெனரிஸ் டார்கெரியனுக்குமான கான்வர்சேஷன் இருக்கும். அதுல வந்து ஓகே நான் கூட சேர்ந்து ஃபைட் பண்றேன், இந்த ஒன்லி டிமாண்ட் அவருக்கு என்ன வைக்கிறாங்கன்னா, நார்த் வந்து எனக்கு எதிராக வரக்கூடாது, அலையன்ஸ் வந்து யாருக்கு எதிராக அவ வந்து எனக்காக வரணும்னு சொல்ல மாட்டான், என்கிட்ட ட்ரூஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டான். இந்த விஷயம் டெத்தோட சண்டை போட்டு அதுக்கப்புறம் கிங்டம் யார்கிட்ட போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நார்த் எந்த ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் தான் அவன் கேட்பான். நீ என் கூட சண்டை என் கூட வரணும்னு சொல்ல மாட்டான். அவன் சொல்லுவான் அந்த இடத்துல. எல்லாருமே இது சொன்ன உடனே எல்லாருமே ஜாஸ்ட்ரோவை திரும்பி பார்ப்பாங்க. அவன் அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி பெட் மை டு டெனரிஸ் டார்கெரியன், என்னோட ஹவுஸ் நான் அவளுக்கு பிளட்ஜ் பண்ணிட்டேன், ஸோ என்னால முடியாது, நான் மாத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். சரி ஓகே ட்ரூஸ் கிடையாது, கிளம்புங்க, நீ ஃபர்ஸ்ட் நீ செத்துரு, அப்புறமா நான் போயிடுவான். அப்படியே செம்ம டென்ஷன் ஆயிடுவான் டிரியன் லானிஸ்டர். ஏன்னா அந்த மீட்டை அரேஞ்ச் பண்றதுக்கு டிரியன் லானிஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அப்போ வந்து அவன் கேட்பான், எவ்ரி நவ் அண்ட் தென் யூ ஹேவ் டு லேர்ன் ஹவ் டு லைக் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஜான் ஸ்னோ டயலாக் சொல்லுவான், when enough people makes enough fake promises, words stop meaning nothing. கரெக்ட். வேர்ட்ஸ்க்கு மீனிங்கே இல்ல. இப்போ நீ ஒன்னு சொல்றன்னா அதை காப்பாத்த முடியலன்னா எதுக்கு சொல்ற? இந்த மாதிரி நீங்க பொய் சொல்லி இதே மாதிரி இவ்வளவு நாள் வந்துட்டோம். இப்போ லைஃபுக்கா டெத்துக்கா நடக்கிற ஒரு சண்டை, இந்த இடத்துல நான் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு நான் வந்து கேட்பான். இதே ஆட்டிடியூட் தான் எங்க அப்பாவை போடுச்சு, இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவர் ஆக்சுவலா டெனரிஸ் டார்கெரியனுக்கு வந்து செம்ம ப்ரௌடா இருக்கும். ஆனா அவளே போய் கேட்பான், ஏன் அப்படி சொன்ன? ஆக்சுவலா அவட்ட 3 டிராகன் இருக்கு, அவன் நினைச்சா ஒரு நாள்ல கிங்ஸ் லேண்டிங் கையில எடுக்க முடியும். ஆனா அவளுக்கு அவ்வளவு ஒரு மனுஷனால இப்படி இருக்க முடியுமா? இந்த அதை பார்க்கும் போதுதான் எனக்கு தோணுச்சு, எந்த இடமா இருந்தாலும் உண்மையை சொல்லலாம். அது அந்த இதுல வந்து டிரியன் லானிஸ்டர் வந்து ஜான் ஸ்னோக்கு ஒரு இது கொடுத்துருக்காரு. அது வந்து லைஃப் டைம் அட்வைஸ் அவனுக்கு. அது என்னன்னா, never forget what you are, the rest of the world will not. Wear it like armor and it never be used to hurt you அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். அதாவது அவனை எல்லாருமே பாஸ்டர்ட்னு சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணினே இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துல இவன் அதை சொல்லுவான், டிரியன் சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். பேச்சுவார்த்தையில அப்போ இதை சொல்லுவான், நீ அதை வந்து ஒரு ஹார்மர் மாதிரி யூஸ் பண்ணிக்கோ, அது எவன் உன்னை சொன்னாலும் அதுக்கப்புறம் உனக்கு ஹர்ட்டே ஆகக்கூடாது, அதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடக்கும். ஆமா, 8th சீசன் எண்ட் வரைக்கும் அவன் யார் சொன்னாலுமே அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். கரெக்ட். அந்த ஒரு இது டிங்கிலிஜோட இது கூட போடுறோம். once you accepted your flaws, no one can use them against you. ஆமா, நம்ம அதை அக்செப்ட் பண்றோம், ஆமாடா அப்படின்னு இருந்துட்டோம்னா, இது நாங்க ஸ்கூல்ல கூட சொல்லி தருவோம். when someone bullies you, நீ வந்து என்ன குள்ளமா இருக்க, நீ ஏன் குண்டா இருக்க, எதனா சொன்னாங்கன்னா, ஆமா நான் குண்டா இருக்கேன், I am chubby, I know, நான் டெய்லி என்ன கண்ணாடி பாக்குறேன், எனக்கு தெரியும் நான் chubby-ஆ தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, they don't have power to use against you. இத வந்து அடுத்து அதை சொல்ல முடியாது. சோ அதுதான் நம்ம flaws accept பண்றோம்னா வெளியில இருந்து யாருமே ஹர்ட் பண்ண முடியாது. கரெக்ட். அதுல அவன் வந்து மாஸ்டர் பண்றான் அந்த இதுல. ரொம்ப சூப்பரா வந்து ஒரு விஷயம் கரெக்ட், ஒருத்தர் சொல்றது கரெக்ட்னு தோணுச்சுன்னா அது அப்படியே கேட்பான். ஆமா. எனக்கு ஒண்ணு இருக்கு, நானும் ஒண்ணு சொல்றேன். இது ரஜினி டைலாக் தான், அது ஒரு மோட்டிவேஷன் தான். என்னன்னா ரஜினி டைலாக் மட்டும் தான் பேசுவோம். ஆனா நான் ஒரு அது கத்தாது சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவன் ஆண்டவனை சோதிப்பான். ஆண்டவன் நல்லவனை சோதிப்பான்.